நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த போக்குவரத்து கழகத்தில் அந்த ஒரு மாற்றங்கள் வந்தாச்சு. தமிழகத்தில் 500 இந்த மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யும் டெண்டரை முதல் முறையாக ரத்து செய்தது தமிழகத்துடைய தவிக அரசு. மிகப்பெரிய திருப்பங்கள் போக்குவரத்து கழகத்தில் நாளுக்கு நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் போக்குவரத்து கழகத்தில் இனி நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். புதிய நியமனங்களில் இருக்கிற முறைகேடுகளை முற்றிலுமாக ஒழிக்க பயன்பட ரெடியாக இருக்குங்க போக்குவரத்து கழகம். அதிக அளவில் போக்குவரத்து கழகத்தில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்தாலும் அதை ஒழிச்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். 2026 போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் டெண்டரை ரத்து செய்தது தமிழக அரசு. எதற்காக ரத்து செஞ்சாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட 500 மின்சார கொள்முதல் பேருந்துக்குண்டான டெண்டர் தற்சமயம் ரத்து செய்யப்பட்டது பெரிய அதிர்ச்சிக்குள்ளாது. இது டெண்டர் எடுத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, திமுக ஆட்சியில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய இடியாக விழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தவிக அரசு அமைந்த பிறகு கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பல டெண்டர்களை ஆய்வு செய்து வருகின்றனர். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மல்டி லெவல் கார் பார்க்கிங் போன்ற சில டெண்டர்கள் ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் கோவை மற்றும் மதுரை பெருநகரங்களை இயக்குவதற்காக 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்ய திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் திடீரென ரத்து செஞ்சுருக்காங்க. எதுக்காக ரத்து செஞ்சோம் அப்படின்றது இன்னும் சரியில்லை. எவ்வளோ ஊழல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில். ஸோ ஜெர்மன் வங்கி நிதியுடன் மின்சார பேருந்துகள் வாங்க கோரப்பட்ட டெண்டரால் நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்களும் எந்த விளக்கமும் தரல. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை சார்பில் 625 மின்சார பேருந்துகளை தனியார் மூலம் இயக்க தவிக அரசு திட்டமிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தனியார் மூலம் பேருந்துகளை இயக்கிறது அப்படின்றது முடிவாச்சு. தனியாருக்கு பஸ் ஸ்டாண்டே கொடுத்துட்டாங்க தமிழகத்தில். இது ஒரு பெரிய புரட்சி. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தனியார் மூலமாக பேருந்துகளை இயக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2025 மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களை முற்றிலுமாக ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கை பலருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த டெண்டரை ரத்து செஞ்ச மாதிரி அந்த நியமனங்களை முற்றிலுமாக ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை போடுங்க அப்படின்ற கோரிக்கைகள் வந்திருக்கு. ஏன்னா அந்த நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு அப்டேட் 2026 நோட்டிஃபிகேஷனும் 2025 மேற்கொள்ளப்பட்ட அந்த நியமனங்களுடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுவதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா மகளிர் வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் துவக்கி வைக்கிறாரு. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.